என் அன்பு இந்து மக்களே, என் தருமபுரி பொதுமக்களே, இன்று பார்த்திருப்பீர்கள் வரலாற்று பிள்ளைகள். இங்கு வாழும் என் மக்கள் பேசியது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். சின்ன உதாரணம், 12 காலமாக அறிவிப்பட்டு கிடக்கும் என் தமிழ் தேசியம் 1000 ஆண்டுகளுக்கு முன் சேர சோழ பாண்டியன் தெற்காசி முழுதும் பரவி ஆட்சி புரிந்தவன் என் சோழ மன்னன். ஐரோப்பியத்தில் சென்று அதிக நாட்கள் ஆட்சி புரிந்தவன் என் பாண்டியன். நாகப்பட்டினம் முதல் கேரள எல்லை வரை ஆட்சி புரிந்தவன் சேர செங்குட்டவன் என்ற பெரும் அடையாளத்தையும் வரலாற்றையும் உலகிற்கு ஆளுமையும் சொல்லிக் கொடுத்த தமிழினம் நாமல். அதற்கு பிறகு வந்த விஜயநகர பேரரசு, அதற்கு பிறகு வந்த ஆங்கிலேயர்கள் 300 ஆண்டுகள் ஆண்டு விட்டார்கள். தமிழர்கள் என்று மறைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு ஆரியம் திராவிடம் என்று 2 கட்டுக்கதைகளை வைத்துக் கொண்டு என் தமிழ் மக்களை நம்மளை அடிமைப்படுத்தி இன்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். என் தமிழ் சமூகமே சற்று விழித்துக் கொள்ளுங்கள். காலம் அறிந்து கூறும் சேவல் போல் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் இன்று என் மக்களிடம் வந்து வாக்கு கேட்க வரவில்லை. நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாக்கு கேட்டு வந்து கொள்கிறோம். நாங்கள் அரசியல் புரிய காரணம் என்ன? நாங்கள் அரசியல் பேச காரணம் என்ன? எங்கோ படித்துவிட்டு எங்கோ வேலை செய்து கொண்டிருந்த நாங்கள் இந்த மண்ணில் நாங்கள் வந்து அரசியல் பேச காரணம் என்ன? நம் மண்ணில் நாங்கள் அரசியல் பேசாமல் வேறு யார் பேசுவார்கள்? நமக்கு வைத்தியம் என்றால் நாம தான் மாத்திரை சாப்பிட வேண்டும். நமக்கு பசி எடுத்தால் நாம தான் சாப்பிட வேண்டும். அதுபோல் வரலாற்றில் ஒரு சம்பவம் நடந்தது. நம்முடைய இனம், தமிழர் இனம் ஒரு பக்கம் அடித்து ஒழிக்கப்பட்டது. உலக நாடுகள் அனைத்தும் 25 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு தனி மனிதன், ஒரு தனி அரசு, தமிழ் தேசிய அரசை எதிர்த்து நின்று போரிட்டது. போரிடும் போது என் கூட இருந்த அன்பு சகோதரர் சொல்கிறார், தலைவரே நீங்கள் சென்று வருகிறார், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தலைவன் புறநானூற்று தலைவன் மேதகு பிரபாகர், வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர் என் தலைவன். வினோபாஜ் பிரபாகர், நான் இன்று பாவாடி தமிழ் தேசியம் பேசி அரசியல் பேச வந்துவிட்டோம். அன்று உக்ரைன் ரஷ்ய குண்டை 600 படைவீரர்கள் இருக்கும் சூழ்ந்து ஒரு கரும் புகையான ஒரு பெரிய குண்டை என் மக்களிடம் போட்டு அனைவரும் சுத்தொழித்தார்கள். அன்று முளைத்தது புள்ளியில் என் தமிழ் தேசியம். நான் சேகுவாராவை கண்ணில் பார்க்கவில்லை, நான் பகத்சிங்கை கண்ணில் பார்க்கவில்லை, நான் கார்ல் மார்க்ஸை பார்க்கவில்லை, நான் ஆபிரகாம் லிங்கனை நேரில் பார்க்கவில்லை. இன்று வரலாற்றில் என் அண்ணன் செந்தமலன் சீமான் வரலாறு படைத்துள்ளார், எங்களை அரசியல் பண்படுத்தியுள்ளார். நாளைய தூய தமிழ் தேசம் அடைந்திட எங்களை இந்த மண்ணில் விதைத்துள்ளார். எங்களின் பெருமை நாளை தூய தமிழ் தேசம் அடைகிறது. தமிழர் நம் நாட்டில் தமிழர் ஆட்சி மலர்ந்திட திராவிடம் என்ற ஒரு பொய்யான சித்தாந்தம், ஒரு கட்டுக்கதை. திராவிடத்துக்கு என்ற ஒரு நாடோ, ஒரு மொழியோ, ஒரு இனமோ கிடையாது. ஆரியத்துக்கு என்று ஒரு மொழி உண்டு, ஒரு இனம் உண்டு, அதற்கு ஒரு நாடு கிடையாது. ஆனால் உலகின் மொத்த மொழியை கொண்ட நாம், நமக்கென்று ஒரு பெரும் அடையாளம் உண்டு. மற்றவர்கள் தங்கள் தாய்மொழியில் பேசுகையில் நாம் மட்டும் மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறோம் என்று ஒரு நிமிடம் கர்வம் கொள்கிறோம். நமக்கென்று ஒரு பண்பட்ட நாடு உண்டு, நமக்கென்று ஒரு பெரும் மாண்புமிக்க ஒரு இனம் உண்டு. உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் மக்கள், உலகெங்கும் கிளையமைத்து கட்சி நடத்தும் நாம் தமிழர் கட்சி புரட்சி எப்போது வெல்லும். உலக மற்ற கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டை எல்லை தாண்டினால் கட்சிகள் இல்லை. நாம் தமிழர் கட்சி உலகெங்கும் கிளையமைத்து கட்சியை வளர்த்து வந்திருக்கிறது. சுவிட்சர்லாந்து நாம் தமிழர் கட்சி கிளை, குவைத் நாம் தமிழர் கட்சி கிளை, கனடா நாம் தமிழர் கட்சி கிளை, ஆஸ்திரேலியா நாம் தமிழர் கட்சி கிளை என்று இந்த பண்பட்ட அரசியலை பேசி வரலாற்று மாற்றத்தை கொடுக்க தமிழ் தேசிய பேசி என் தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்க வந்திருக்கோம்.
உண்மையான தமிழ் மக்கள் நீங்கள் என்றால் நீங்கள் இல்லை. கேள்விகளில் கேள்வி 15 வருவன் யார் தமிழன், யார் தமிழன், யார் தமிழன் என்று கேள்வி கேட்டு கேட்டு சாவடிக்கும் நம் இனத்தில் சாதியால இனத்தாலும் அடையாளப்பட்டு கிடக்கும் நாவல் தமிழர்கள். நாம் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயற்ற நாயனே என்று புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் கூறுகையில், என் முன்னோர்கள் வழியில் நாங்கள் வந்து அரசியல் பேசுகிறோம். என் பெற்றோர்களே, என் முன்னோர்களே, என் சொந்தங்களே, உங்க பிள்ளைகள் நாங்கள் அரசியல் பேச வந்துவிட்டோம். திராவிடத்தை தூக்கி போடுங்கள், திராவிடத்தின் வீழ்ச்சி இங்கு, தமிழ் தேசியின் தொடர்ச்சி இங்கு என்று தமிழ் தேசிய அரசியலை பேசி விவசாய சின்னத்தில் வாக்கு கேட்டு வருகிறோம். நாம் தமிழர், நாமல் 197 நாடுகளுக்கு மேல் வணிகம் செய்துள்ளோம். இதற்கான அடையாளம் சாட்சி உலக நாடுகள். எகிப்தில் நம்மளுடைய அடையாளம், அசர்பைஜானில் இன்னும் தமிழின் வணிகத்திற்கான கோயில் கட்டி வழிபடுகிறான். தர்மபுரியில் தகடூரில் பிறந்த அதியமான் நெடுமான் அஞ்சி என்ற வார்த்தை யாரும் வரலாற்றில் சொல்லவில்லை. போர் புரிந்து எதிரி தன் கல்வெட்டில் பதித்துள்ளான். அதியமான் ஒரு மாபெரும் வீரன் என்று தெற்காசியாவில் என் மக்களே உலகிற்கு ஸ்டீல் அலுமினியம் என்று சொல்லுகிற தகடூர் மண்ணில் நாவல் தகடூரில் உள்ள இரும்பை உலகிற்கு வணிகிட்டு என்று சொன்னோம். இந்த அடையாளம், இந்த பெருமையும் தர்மபுரி மக்களுக்கு நமக்குள்ளது, தமிழர் நமக்குள்ளது. நாம் ஏன் சிந்திக்காமல் சிந்தனையற்ற நிலையிலும் செயலற்ற நிலையிலும் இந்த திராவிட ஆட்சி நம்மளை வைத்துள்ளது. நாளை தமிழ் தேசம் அடைந்தன. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், பெண்ணி அடிமை, இது ஏதுமற்ற தூய தமிழ் தேசம் படைத்தனர். விவசாய சின்னத்தில் வாக்களிப்பேன், நாளைய தூய தமிழ் தேசம் அடைந்த வாய்ப்பளிப்பேன் என்று கேட்டு தர்மபுரி சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் பேராசிரியர் கி சாந்தலட்சுமி அவர்களுக்கு ஏற்கனவே விவசாய சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெல்ல வைப்பு இன்று களத்தில் கேட்கிறார்கள். என் முன்னோர்கள் அவர்கள் திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், ஏன் கூட்டணிக்கு வரமாட்டீர்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் சொல்வது, உங்களிடம் கூட்டணி வந்து அடிமையாகுவதற்கு நாங்கள் வரவில்லை. நாங்கள் தனிப்பெரும் தமிழ்நாட்டை ஆள 234 தொகுதியிலும் தனித்து நின்று களம் காண்கிறோம். ஆணுக்கு பெண்கள் என்று சொல்லி 117 தொகுதியில் பெண் வேட்பாளர், 117 தொகுதி ஆண் வேட்பாளர். எங்கள் பயணம் தூரம், எங்கள் பயணம் நெடியது. தற்காலிக தோல்வியை கண்டு நிரந்தர வெற்றி இலக்க நாங்கள் தயாராக இல்லை. என் அன்பு தமிழ் சமூகமே, சற்று சிந்தியுங்கள். ஜாதி பார்த்து வாக்களித்திருந்தால் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்றோ முதலமைச்சராக இருப்பார். ஜாதி பார்த்து வாக்களித்திருந்தால் அண்ணன் திருமாவளவன் என்றோ முதலமைச்சராக இருப்பார். 2.5 கோடி உள்ள தமிழ்நாட்டு மக்கள், வன்னிய மக்கள் 2 கோடி பழைய மக்கள் இருக்குவதில் ஏன் இங்கு ஜாதி பார்க்கிறீர்கள்? அங்க ஜாதி பார்த்து வாக்களித்திருந்தால் ஒரு கருணாநிதி ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்க முடியாது. நீங்க ஜாதி பார்த்து வாக்களித்திருந்தால் அம்மையார் ஜெயலலிதா ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்க முடியாது. நீங்கள் ஜாதி பார்த்து வாக்களித்திருந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொகுதியில் வென்றிருக்க முடியாது. ஏன் அங்கு நீங்கள் ஜாதி பார்க்க மறுத்துவிட்டீர்கள்? என் தமிழ் சமூகமே, சற்று விழித்தெழுங்கள். இனிமேலும் எங்களுக்கு சக்தி இல்லை. காலம் அறிந்து கூறுகிறோம். விழிப்பதும் விழிப்பாளதும் உங்களோட கையில். நாளைய தமிழ் தேசம் அலைய விவசாய சின்னத்தில் வாக்களிப்பீர். நாளைய தூய தமிழ் தேசம் அலைய விவசாய சின்னத்தில் வாக்களிப்பீர். எங்கள் பேராசிரியர் கி சாந்தலட்சுமி அவர்களை வெல்ல வையுங்கள். களம் தர்மபுரியோடது. நாம் தமிழர் கட்சி இன்று தர்மபுரியில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பட்டக்கம் புதிய வரலாறு வென்றெடுப்போம் தமிழ் தேசத்தை. இந்த வெற்றி நாளைய வரலாற்றில் பதியும். தர்மபுரியில் நாம் தமிழர் கட்சி வெல்லும். நாளைய வரலாறு அதை சொல்லும் என்று வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, நாம் தமிழர், நாமே தமிழர் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். என் இந்தூர் மக்களே, நான் உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம். அடுத்தது என்னுடைய பேராசிரியர் உங்களிடம் சிறு வார்த்தைகள். இவ்வளவு நேரம் எங்களுக்கு வாய்ப்பளித்து உங்களை செவி கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்து எங்க பேராசிரியர் உங்களிடம் சிறிது நேரம்.
நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.